எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். வாங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போகலாம். என்ன டிஷ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் பறவை கூடு போல் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதே கப் அளவில் அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக சால்ட் அதிகமாக போட்டுறக்கூடாது. இது கூட சுட்ட எண்ணெய் 1/2 கரண்டி ஊற்றிக்கணும். முதலே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாவு, எண்ணெய், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி பிடிச்சா ஒரு உருண்டை மாதிரி வரணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பக்குவமாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது மாவு தண்ணி ஆகாது, ரெசிபி சொதப்பாகாது, சொதப்பாமல் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்தில் மாவு இருக்கணும். அமுத்தனா அமுங்கணும், கையில் ஒட்டக்கூடாது. இப்போது இந்த மாவை ஓமப்பொடி புளியற அச்சு இருக்குல்ல, அந்த அச்சை முறுக்கச்சில் போட்டுட்டு கொஞ்சமாக கிரீஸ் பண்ணிப்போம். உள்ள ஆயில் போட்டுப்போம். மாவு ஒட்டாமல் வரும், பிசு பிசுன்னு இருக்காது கையெல்லாம். மாவை இதில் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் கரண்டியாக இருக்கட்டும். அது மேலே இந்த ஓமப்பொடி மாதிரி இருக்கிறத சுற்றணும். இதில் காரம் போடலை, லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாம்பார் கரண்டியிலையும் சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். போடும்போது சிம்மில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுவோம், அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பொரிச்சிடும். இப்போ திருப்பி அப்படியே வச்சிட்டோம்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். அப்படி மெல்ல அந்த கரண்டியை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் அந்த கரண்டியோடையே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஷேப் வருது. இல்லாட்டினா அந்த ஷேப் சரியாக வரல கூடு போல். அதனால் அந்த கரண்டியோடையே முக்கி இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கரண்டியை எடுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. பறவை கூடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போலவே மற்ற கூடுகளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த பெரிய கரண்டியில் போட்ட கூடை வச்சு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கூடெல்லாம் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்ற போகிறோம். 50 to 75 ml ஊற்றினா போதும். இதை நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய வைக்கணும். அப்போ தான் இந்த சுகர் சிரப் அந்த கூடில் ஒட்டும், ஸ்வீட்டாக இருக்கும். இல்லை தண்ணியாக வடிஞ்சிரும். அப்புறம் இப்போ துளியோண்டு உப்பு போட்டுக்கிறோம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். ஏலக்காயில் நல்ல ஜீரண சக்தி இருக்குது. ஸ்வீட் நல்ல ஜீரணமாகும். ஒரு பேனில் கொஞ்சமாக கீ போட்டு கருப்பு திராட்சை, ப்ரௌன் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா பலூன் போல் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அதே பேனில் கொஞ்சம் முந்திரியையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த கூட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டில் நம்ம இப்போது தயார் பண்ணி வச்ச சர்க்கரை பாகை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சர்க்கரை பாகை ஊற்றி கொஞ்ச நேரம் அது கூட நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கூட பொரிக்கும் போது அந்த கரண்டியில் தானே நம்ம வச்சு சுற்றி உள்ளே வைக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படி கரண்டியோடு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த குழியாக வருது, இல்லாட்டி தட்டையாக வருது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பண்ணும்போது இந்த தப்பை பண்ணாதீங்க. நாம் இப்போ பறவை கூட டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சை. இந்த பால் குலாப் ஜாமுன் நேற்று நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், அதாவது ஒண்டர் பாலின் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு இந்த பறவை கூட்டு ஸ்வீட்டில் முட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம ரவா லட்டு இல்லை சின்னதாக லட்டு அதை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலான ஸ்வீட்டு நம்ம வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஏதாவது பண்டிகையில் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது மெட்ராஸ் சமையலில் ஸ்டெஃபி சிஸ்டர் போட்டிருந்தாங்க. என்னுடைய குழந்தை அதை பார்த்துட்டு அது மாதிரி வேணும்னா அவள் பர்த்டேக்கு நான் இந்த ஸ்வீட் செஞ்சேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முந்திரி திராட்சை வச்சாச்சு. இப்போது இதுக்கு ஒரு முட்டை வைக்க போகிறோம். சின்ன கூட்டுக்கு ஒரு முட்டை போதும். பெரிய கூட்டுக்கு 2 குலாப் ஜாமுன் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக புதினா இலை. பறவை கூட்டில் இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் புதினா இலை வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அந்த புதினா இலையை சாப்பிட்டோம்னா சூப்பராக ஜீரணம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பறவை கூடு தயாராகிடுச்சு. இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பால் குலாப் ஜாமுன் ரெசிபியோடைய லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் சாலட் பண்ணுறது, பீனட் வச்சு சாலட் பண்ணுறது வெயிட் லாஸ்க்காக, உடம்பு வலி உடல் சோர்வு போக்குற உளுந்து உருண்டை, பட்டர் முறுக்கு ஸ்வீட் கடையில் செய்கிற மாதிரியே நம்ம வீட்லேயும் செய்யலாம். கல்யாண வீட்டு அல்வா நம்ம வீட்டில் எப்படி ருசியாக செய்கிறது போன்ற ரெசிபிஸ் இருக்குது. ஃபாரின் தமிழ் யூடியூபர்ஸில் நம்பர் 1 யார், நம்ம தமிழ்நாட்டில் டாப் 10 விமன் யூடியூபர்ஸ் யார் யார், அவங்களுடைய மாத வருமானம் யூடியூப்பில் எவ்வளவுன்ற வீடியோலாம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ஒண்டர் பாலின். பாய் பாய்.